ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கை தீவின் மிகப்பெரிய மனித புதைகுழியான செம்மணியில் நேற்று சில வேளைகளில் 500வது எலும்புக்கூட்டு எச்சம் கண்டெடுக்கப்பட்டிருக்கும் என நேற்றைய செய்தி வீச்சின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட துன்பியல் எதிர்வு கூறல் இறுதியில் நிஜமாகிக் கொண்டது. அதுதான் பதிவாகிக் கொண்டது. ஈழத்தமிழ் மக்கள் மீதான சாட்சியமற்ற நீண்டகால படுகொலைகளின் ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய செம்மணியில் நேற்று 500வது எலும்புக்கூட்டையும் தாண்டி 507 என்ற எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன. நேற்றைய அகழ்வின் போது மட்டும் 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டன. இந்த புதைகுழியின் இப்போதைய 3ஆம் கட்ட அகழ்வு இன்று 47வது நாளையும் மொத்த அகழ்வு என்ற அடிப்படையில் 100வது நாளையும் கடந்துள்ள நிலையில் இந்த 3ஆம் கட்ட அகழ்வுக்கு 56 நாட்கள் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட நிலையில் இன்னும் 9 நாட்கள் இந்த 3ஆம் கட்ட அகழ்வு முடிவதற்கு எஞ்சியுள்ளன. இதற்கிடையே இந்த புதைகுழிக்கு அண்மித்த பகுதியில் எழுமாற்றாக அகலப்பட்ட 2 சோதனை குழிகளில் ஒரு குழியில் ஒரு எலும்புக்கூடு நேற்று வெளிப்பட்டதால் செம்மணியில் இன்னும் பல புதைகுழிகள் வெளிப்பட போகின்றன என்ற புதிய திகில் கட்டியங்களும் வந்துள்ளன. இலங்கையின் மனித புதைகுழிகள் செம்மணி மிகப்பெரியதாக மாறியுள்ளதை, அங்கு அகலப்பட்ட எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை தற்போது 507ஐ தாண்டிய நிலைமை உறுதிப்படுத்துகின்றது. தெற்காசியாவை பொறுத்தவரை கம்போடியா, இந்தோனேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் பாரிய மனித புதைகுழிகள் உள்ளன. அந்த நாடுகளின் துன்பியல் வரலாறு இவ்வாறாக பெரும் மனித புதைகுழிகளை உருவாக்கியிருந்தன. கெமரூச்சின் கொலைக்கள புதைகுழி கம்போடியாவின் சோயிங் எக்கில் உள்ளது. இதுதான் தெற்காசியாவின் மிகப்பெரிய மனித புதைகுழியாக இருக்கின்றது. இந்தோனேசியாவில் 65ஆம் ஆண்டு 66ஆம் ஆண்டில் நடந்த கம்யூனிச எதிர்ப்பு கூட்டு படுகொலை புதைகுழிகள் நூற்றுக்கணக்கில் நாடு எங்கும் விரவியுள்ளன. வியட்நாமில் அமெரிக்கா நடத்திய போர்க்காலத்தில் உருவாக்கப்பட்ட கூட்டு புதைகுழிகளும் ஏராளமாக உள்ளன. இப்போது அதே தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கையும் குரூரம் மிகுந்த திகில் நிறைந்த புதைகுழிகளில் ஒன்றை, மிகப்பெரிய புதைகுழியை செம்மணியில் காணுகின்றது. இவ்வாறான புதைகுழி குரூரங்களுக்கும் சரி, 1983 கருப்பு ஜூலை இனச்சங்கார காலத்தில் வெலிக்கடை சிறைக்கில் 53 தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட குரூரத்துக்கும் சரி, அன்றைய அந்த சிறை படுகொலையில் ஸ்ரீலங்காவின் சிறை அதிகாரிகளே சிங்கள கைதிகளின் அறைகளை திறந்து தமிழ் கைதிகளை கொல்லுமாறு ஏவிய யதார்த்தங்கள், இல்லையென்றால் சிறை கைதிகளுக்கு அவர்களே ஆயுதங்களை வழங்கி இந்த படுகொலைகளை ஊக்குவித்த குற்றங்களுக்கும் சரி, இன்று வரை யாரும் தென்னிலங்கையில் குற்றஞ்சாட்டப்படவும் இல்லை. அவ்வாறான குரூரமான குற்றச்சாட்டுகளுக்கு அரசியல் ரீதியில் யாரும் பொறுப்பு கூறப்படவும் இல்லை. தமிழ் மக்களை கொல்ல இவ்வாறான உயரிய அதிகாரமற்ற செட்டப் நடந்த இடங்கள், அதாவது அதே சிறை கூடங்கள் தான் இன்று சிறை வன்முறைகள் என்ற சமகால கட்டுக்கடங்காத களத்தில், இல்லையென்றால் தளத்தில் திமிறிக்கொண்டு நிற்கின்றன. இப்போது ஆட்சி தரப்பான அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்திற்கே இது பெரிய சவாலை தோற்றுவிக்கின்றது. கடந்த மாதம் 30க்கும் மேற்பட்ட உயிர் பலிகளுடன் நீர்கொழும்பு சிறை வன்முறை எனவும், அதன் பின்னர் மகர சிறை வன்முறை எனவும், நேற்று முன்தினமும் 3 உயிர் பலிகளுடன் கொழும்பு வெலிக்கடை, இரத்தினபுரி, குருவிட்ட, நீர்கொழும்பு, பல்லன்சேன ஆகிய சிறைகள் மற்றும் திறந்தவெளி சிறைகளிலும் கலவரங்கள் வெடித்திருந்தன. இப்போது இந்த நெருக்கடியான நிலையால் எதை தின்றால் பித்தம் தெளியும் என சிஸ்டம் சேஞ்ச் அனுர அரசாங்கமும் ஓடி திரிகின்றது. புதிய மிஷன்களுக்கு துடித்துக் கொள்கின்றது. நேற்று அரசு தலைவர் ஏகேடிஆர் தலைமையில் அரசு தலைவர் செயலகத்தில் நடைபெற்ற முக்கியமான ஒரு கூட்டத்தின் போது, இனிமேல் நாட்டில் உள்ள 33 சிறைகளையும் ஸ்ரீலங்காவின் முப்படையினர் கவனித்துக் கொள்ளும் வகையிலான ஒரு புதிய மிஷன் வரப்போகின்றது என்பதற்குரிய ஆதாரங்கள் தெரிந்தன. இதற்கான ஒரு புதிய பாதுகாப்பு கட்டமைப்பு அடுத்த வாரம் பகிரங்கப்படலாம் என தெரிகின்றது. இதற்கிடையே இனிமேல்
இலங்கையில் கொஞ்சமாக போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுபவர்களை சிறையில் தள்ளாமல் அவர்களை பிணையில் விடுவதற்கு பிணை விதிகளை மாற்றவும் அரசாங்கம் திட்டமிடல்களை மேற்கொள்கின்றது. ஆக மொத்தம் அரசாங்கம் இந்த சிறை நெருக்கடியால் கடுமையாக சவாலுக்கு உள்ளாக்கப்படுகின்றது. தற்போது நாடு முழுவதிலும் யாழ்ப்பாண சிறை உட்பட்ட சிறைகளின் பாதுகாப்பு பல மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று யாழ்ப்பாண இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் நவரத்னா யாழ் சிறையில் அவசர கள ஆய்வு ஒன்றை மேற்கொண்டதுடன் பாதுகாப்புக்கென மேலதிகமான இராணுவத்தையும் யாழ் சிறையை சுற்றிய இடங்களில் களமிறக்கியிருக்கின்றார். சிறைகளிலிருந்து கனதியான உலோகப் பொருட்கள் மற்றும் கூரிய பொருட்கள் எல்லாம் அகற்றப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு மற்றும் மகர சிறை கலவரங்களில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட சில கைதிகளும் தற்போது யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, வவுனியா உட்பட்ட தமிழர் தாயக சிறைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பதற்றங்கள் உருவாகியுள்ளன. இதற்கிடையே நெடுந்தீவு கடற்பரப்பில் இயந்திர கோளாறு காரணமாக தரை தட்டி பழுதடைந்து நின்ற படகில் இருந்த 11 தமிழக கடற்தொழிலாளர்களும் நேற்று யாழ் சிறையில் அடைக்கப்பட்டதால் அங்கு இடநெருக்கடி இன்னும் கூடியுள்ளது. பல சிறைகளில் பதிவாகியுள்ள இந்த தொடர்ச்சியான அமைதியின்மை சம்பவங்கள் ஒரு திட்டமிட்ட சதி என்பது புலனாய்வு தகவல்கள் மற்றும் முதற்கட்ட விசாரணைகளில் தமக்கு தெரிந்திருப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ள நிலையில்தான் நாட்டில் உள்ள 33 சிறைச்சாலைகளையும் முப்படையினர் கவனிக்கும் வகையிலான ஒரு புதிய திட்டமிடல்கள் இடம்பெறுகின்றன. இதற்கு மறுபக்கமாக ஸ்ரீலங்கா சிறைகளில் நிலவும் கடுமையான நெரிசல் மற்றும் கைதிகளின் பராமரிப்புக்குரிய மோசமான கட்டமைப்பு நிலைமையை துல்லியமாக கணக்கிட்டு போதை பாதாள உலக கைதிகளும் இணைந்து உருவாக்கும் கலவரங்களும் பெரிய சதி தலையீடியாக வந்திருப்பதால் அரசாங்கத்திற்கு ஏற்கனவே சொல்லியது போல எதை தின்றால் இந்த விடயத்தில் பித்தம் தெளியும் என்ற நிலைமை உள்ளது. எனினும் அரசாங்கம் வழமை போலவே ஸ்ரீலங்கா சிஐடியின் பணிப்பாளரான ஷானி அபயசேகராவை பிரதி காவல்துறை மாதிபராக பதவி உயர்த்தி கொள்வது, இல்லையென்றால் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த அரசியலமைப்பை 22வது தடவையாக திருத்திக் கொள்வது, இந்த திருத்தத்திற்கான மசோதாவை கொண்ட வர்த்தமானியை வெளியிடுவது போன்ற விடயங்களிலும் பின்னிற்காமல் முன்னகரத்தான் செய்கின்றது. அதன் அடிப்படையில் இலங்கையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65ஆகவும் உயர்த்துவதற்கு அரசியலமைப்பை திருத்தி புதிய திருத்தமாக 22ஆம் திருத்தத்தை புகுத்த எல்லாம் தயாராக இருப்பதாக புதிய வர்த்தமானி அறிவிப்பு வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது. இவ்வாறாக அரசாங்கமும் நகர சிறை மாபியாவும் தீவிரமாக நகர தலைப்படுகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மகர சிறையில் சாத்தான், அசார், பெட்ரா ஆகிய போதை உலகு சக பாதாள உலக தாதா கைதிகள் எப்படி வன்முறைகளை இயக்கி கொண்டார்களோ, இல்லை என்றால் திட்டமிட்டு நடத்தி கொண்டார்களோ, அதே போல நேற்று முன்தினம் வெலிக்கடை சிறையில் கொஸ்மெல்லி என்ற போதை உலகு சக பாதாள உலக தாதாவின் குழுதான் இந்த வன்முறைகளை நடத்தியமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது, ஆதாரப்படுத்தப்பட்டுள்ளது. வெளியிலிருந்து சிறை வளாகத்திற்குள் வான்மார்க்கமாக வந்த ஹெரோயின் போதைப்பொருள் பொதியை சிறை அதிகாரிகள் கைப்பற்றியதை அடுத்து கொஸ்மெல்லி அணியின் 40க்கும் மேற்பட்ட பாதாள உலக தொடர்பு தாதா கைதிகள் தமது சிறை அறைகளை உடைத்து வெளியே வந்து தமது போதை வஸ்து விநியோகத்தை அதிகாரிகளுக்கு போட்டு கொடுத்ததாக சந்தேகப்பட்ட எதிரணியிலுள்ள பாதாள உலக மற்றும் போதை உலகம் சார்ந்த கைதிகளை தாக்கிக் கொண்டனர். இந்த மோதல்களில் ஹோமாகமாவை சேர்ந்த 35 வயதான முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் என்ற ஒரு தாதா கைதி பலியாகி கொண்டார். பலியான இந்த முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் கடந்த வருடம் பிப்ரவரி 19ஆம் தேதி ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து கணேமுல்ல சஞ்சீவ் என்ற பாதாள தலை எதிர்பாதாள குழுவால், அதாவது ஹெகல் பத்ர பத்மே குழுவால் போட்டு தள்ளப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். அந்த விடயத்துடன் தொடர்புபட்ட ஒரு முகமாக இருக்கின்றது. வழக்கறிஞர் போல் மாறு வேடமிட்டு தமது கையில் இருந்த சட்ட புத்தகத்துக்குள் கைத்துப்பாக்கி ஒன்றை கொண்டு சென்று இந்த கொலையை நடத்த உதவிய செவந்தி என்ற பாதாள குயின், இல்லையென்றால் கெஹல் பத்ரம் பத்மே எல்லாம் இப்போது ஸ்ரீலங்கா சிறைகளில் இருக்கின்றார்கள். பாதாள குயின் செவந்தியின் உதவியுடன் தான் அன்று கணேமுல்ல சஞ்சீவ உச்ச நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்தே போட்டு தள்ளப்பட்டார். அதாவது சிறை நீதிமன்ற அறைக்குள் வைத்தே போட்டு தள்ளப்பட்டார். அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக ஆரம்பத்தில் கூறப்பட்ட அதே முகமது அஸ்மான் ஷெரீப் தான் கணேமுல்ல சஞ்சீவை நீதிமன்றத்தில் போட்டு தள்ளிய பின்னர் ஒரு வாகனத்தில் தப்பிச் செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டவர் என முதலில் ஸ்ரீலங்கா காவல்துறை அடையாளம் காட்டியது. ஆனால் பின்னர் கைது செய்யப்பட்டவர் உண்மையில் அவர் அல்ல, அது மகரகமவை சேர்ந்த 27 வயதான சமிந்து தில்ஷான் பியூமங்க என்பதாக ஸ்ரீலங்கா காவல்துறை சொல்லியது. அவர் முகமது அஸ்மான் ஷெரீப்தீனின் பெயரை புனைபெயராக பயன்படுத்தியதாகவும் அது கூறிக்கொண்டது. இந்த முகமது அஸ்மான் ஷெரீப்தீன்
2011 ஸ்ரீலங்கா படையில் இணைந்து 2014 அதிலிருந்து தப்பியோடிய பின்னர் ஹோமாகம கண்டய என்ற பாதாள முகத்திடம் ஒரு கூலி கொலையாளியாக, அதாவது ஹிட்மேனாக வேலை பார்த்து கொழும்பு கல்கிசையில் இரட்டை கொலைகள், நீர்கொழும்பில் இரட்டை கொலைகள் என பல கொலைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வெளிக்கடை சிறைக்குள் உள்ளே இருந்த நிலையில்தான் அவரது கதை நேற்று சிறைக்குள் முடிக்கப்பட்டது. ஆக மொத்தம் ஸ்ரீலங்கா சிறைகளில் தற்போது உருவாக்கப்படும் கலவரங்களில் எந்த கைதியின் கதையை முடிக்க வேண்டும், அதாவது எந்த கைதியை கொலை செய்ய வேண்டும், எந்த அதிகாரியை இலக்கு வைத்து தாக்க வேண்டும், எந்த அதிகாரியை கொல்ல வேண்டும் என்ற நுட்பமான என்கவுண்டர் கொலைகள் பாதாள சக போதை உலக தாதா கைதிகளின் நகர்வுகளால் இடம்பெறுவது பகிரங்கமாகவே தெரிகின்றது. நேற்று முன்தினம் இரவும் நேற்றும் வெளிக்கடை சிறையில் இடம்பெற்ற மோதல்களில் காயமடைந்த 10 கைதிகள் வெளிக்கடை சிறை மருத்துவமனையில் இருக்கும் நிலையில், நீர்கொழும்பு பல்லஞ்சேன சிறையில் ஏற்பட்ட கலவரத்தின் போது காயமடைந்த 28 கைதிகளும் நேற்று அதே வெளிக்கடை சிறை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதால் இப்பொழுது மருத்துவமனையிலும் இட நெருக்கடிகளும் பதற்றங்களும் நிலை வருகின்றன. இவ்வாறு இலங்கை சிறைகள் அமைதியின்மை அலைக்குள் சிக்கியுள்ள நிலையில் இந்த விடயத்தில் உடனடியாக தலையீடு செய்யுமாறு ஸ்ரீலங்காவில் உள்ள கைதிகளின் உரிமைக்குழு ஐக்கிய நாடுகள் சபைக்கு மீண்டும் நேற்று ஒரு அவசர வேண்டுகோள் கடிதத்தை அனுப்பியிருக்கின்றது. இலங்கையில் உள்ள ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சேக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. கைதிகளின் மீதான தாக்குதல்கள், கைதிகளுக்கு சட்ட அணுகல்கள் மறுக்கப்படுவது, கைதிகளின் குடும்பங்களுக்கு தகவல்கள் மறுக்கப்படுவது, சட்டவிரோதமாக கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது போன்ற விடயங்கள் இலங்கையில் தொடர் நிகழ்வாக இடம்பெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ள இந்த குழு அடுத்த மாதம் ஆரம்பிக்க உள்ள ஐநா மனித உரிமை பேரவை அமர்வில் இந்த விடயத்தை எடுக்க வேண்டும் என கூறியதன் மூலம் அரசாங்கத்திற்கு இந்த சிறை நெருக்கடியை ஜெனீவா வரை நகர்த்தும் சவால்களும் தோன்றியுள்ளன. இவைதான் இலங்கை விடயங்கள். அடுத்து தமிழக விடயங்களை இணைக்க கொண்டால், தமிழக முதல்வர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி தொடர்ந்த வழக்கை அவரது மனைவி சங்கீதா மீளெடுத்ததை அடுத்து இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருப்பதால் தற்போது இருவருக்குமான திருமண உறவு என்பது சட்ட ரீதியாக தொடர்கின்றது. இதனால் அவர்கள் மீண்டும் இணைந்து வாழும் சாத்தியங்கள் உட்பட்ட பல சாத்தியக்கூறுகள் உள்ளன. மீண்டும் அவர்கள் இணைந்து வாழ்வார்களா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நேற்று இந்த வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இருதரப்பு வழக்கறிஞர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு இரகசிய விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இந்த வழக்கின் மனுதாரரான விஜயின் மனைவி சங்கீதா சுமார் 20 நிமிடங்கள் காணொலியில் தோன்றி சாட்சியம் அளித்தார். அப்போதுதான் இந்த வழக்கை தான் முற்றாக மீளெடுப்பதாக அவர் தெரிவித்ததால் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் புதிய விவாகரத்து மனுவை தாக்கல் செய்ய சங்கீதாவுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கி இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறது. இனிமேல் இருவரும் மீண்டும் இணைந்து வாழ்வது, தங்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்வு காண்பது, இல்லையென்றால் திருமண ஆலோசனைகள் அல்லது அனுசரணை மூலமாக பிரச்சனைகளை தீர்ப்பது, இல்லையென்றால் திருமணத்தை சட்ட ரீதியாக மீளெடுக்காமல் தனித்தனியாக, அதாவது செப்பரேஷன் என்ற நிலைமையில் வாழ்வது, இல்லையென்றால் பரஸ்பர, அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எனப்படும் இருதரப்புமே சம்மதப்பட்டு விவாகரத்து முறையை தெரிவு செய்வது என பல சாத்தியக்கூறுகள் உள்ளன. இதில் எந்த சாத்தியக்கூறுகளை விஜயின் மனைவி இல்லையென்றால் விஜய் தீர்மானிக்க போகின்றார் என்பது இனிமேல் தான் தெரிய வரக்கூடிய விடயமாக இருக்கும். இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால், ஈரான் சுட்டு வீழ்த்திய சில அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய விமானங்களின் பாகங்கள் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை அமெரிக்காவுக்கு புதிய தலையீடியாக வந்துள்ளது. குறிப்பாக ட்ரம்ப் அமெரிக்க இராணுவத்தின் வெடிபொருள் பற்றாக்குறை குறித்த விமர்சனங்களை எதிர்நோக்கும் நிலையில் இந்த நேரம் பார்த்து சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தின் சிதைவுகள் ஒரு பெரிய நிலத்தடி பதுங்குகுழியில் வைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. F-15E ஸ்ட்ரைக்கிள் ஈகிள் போர் விமானத்தின் சிதைவுகள், பல ட்ரோன்கள் மற்றும் MC-130J சிறப்பு நடவடிக்கை படை விமானத்தின் இயந்திர பாகங்கள் எல்லாம் ஈரான் காட்சிப்படுத்திய இந்த படங்கள் மற்றும் காணொளிகளில் தெரிகின்றது. கடந்த ஏப்ரலில் F-15 விமானம் ஈரானில் சுடப்பட்ட போது உயிர் தப்பிய 2 விமானிகளில் ஒருவரை மீட்க மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கையின் போது 4 இயந்திரங்களை கொண்ட 2 MC-130 ரக விமானங்கள் ஈரானில் சிக்கிக்கொண்டதால் அவை அமெரிக்க இராணுவத்தாலேயே அழிக்கப்பட வேண்டி வந்தது. அவ்வாறு அழிக்கப்பட்ட விமானத்தின் சிதைவுகளையும் இப்போது ஈரான் காட்சிப்படுத்துவதாக தெரிகின்றது. ஈரானால் அமெரிக்காவின் பல ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட போதிலும் பென்டகன் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறாக சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களின் விவரங்களை உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போது ஈரானே அவற்றை காட்சிப்படுத்தியுள்ளதால் பென்டகனுக்கும் ஒரு சவால் நிலை எழுந்திருக்கிறது. குறிப்பாக தாம் சில போர் இழப்புகளை மறைத்தோம்,
என்பதை பென்டகனே ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையை இப்போது ஈரானிய இந்த காட்சிப்படத்தில் ஏற்படுத்தியுள்ளது. இவைதான் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சினை மற்றும் பில்லி சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.